தாராபுரம் அருகே சின்னபுத்தூர் பகுதியில் வெறிநாய்கள் கூட்டமாக புகுந்து 50க்கும் மேற்பட்ட ஆடுகளை கடித்துக் கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த சின்னபுத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட வழக்கறிஞர் தோட்டம் பகுதியில் வசித்து வரும் மாகாளி என்பவர் கடந்த 10 ஆண்டுகளாக 80க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வருகிறார். வழக்கம்போல் நேற்று மாலை ஆடுகளை பட்டியில் அடைத்துவிட்டு வீட்டிற்கு சென்ற அவர் இன்று காலை வந்து பார்த்தபோது பட்டிக்குள் புகுந்த வெறிநாய்கள் கடித்ததில் 50க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். பட்டியின் அடிப்பகுதியில் மண்ணை தோண்டி உள்ளே நுழைந்த 10க்கும் மேற்பட்ட வெறிநாய்கள் கடித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்த ஆடுகளின் மதிப்பு சுமார் 6 லட்சம் ரூபாய் என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தாராபுரம் தாசில்தார் ராமலிங்கம் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகள் கூறுகையில், சுற்றுவட்டாரத்தில் செயல்பட்டு வரும் கோழி பண்ணைகளில் இறக்கும் கோழிகள் முறையாக அகற்றப்படாமல் சாலை ஓரங்களில் வீசப்படுவதால் வெறிநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினர். கடந்த ஓராண்டாக தாராபுரம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஆடுகள் வெறிநாய்கள் தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாகவும் பலமுறை போராட்டங்கள் மற்றும் சாலை மறியல் நடத்தியும் நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தொடர்ந்து நடைபெற்று வரும் வெறிநாய்கள் தாக்குதலால் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்து வருகின்றனர். வெறிநாய்களை கட்டுப்படுத்தவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்குரிய இழப்பீடு வழங்கவும் மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளார். காலையில நைட்டு வந்து இந்த வேலை பழையபடி கோழிப்பண்ணைக்கு போயிருது. கோழிப்பண்ணை அவங்க இல்லைங்க, அது 10 நாயா இருக்குதுங்க. 10 நாய்ங்க இல்லை, கோழிப்பண்ணையிலேயே தின்னு போட்டு அந்த கோழிகளை தின்னு போட்டு ஒன்றும் கிடைக்கலன்னா பூந்துருக்கு. 40 அது பக்கத்துல யாரும் புதைக்கிறது இல்லை. சாக்கில் மூட்டை கட்டி பைக்கில் வச்சுட்டு வர வேண்டியது அப்படியே தண்ணி போயிடுது. உள்ளூர்ல இந்த ஞாயிற்றுல மணிக்கு சிக்கன் கடை போடுறாங்க இல்லைங்க, அவங்க சிக்கன் கொண்டு வந்து இந்த கொஞ்சம் ஊர்ல இருந்து தள்ளி வீசிட்டு போயிடுறாங்க. நீங்க ஊர் அப்படியே ரெண்டு ரோடு பிரியுங்க. ஊர் கடைசியில் ஆமா ரூபாய் 100. அதுல எவ்வளவு ஆடு எவ்வளவு